ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம மெமோ சீரீஸோட ஒரு கண்டினியூஷன் ஜேர்னி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. நம்ம மெமோ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு ஜேர்னி பண்ணியிருப்போம், பெங்களூர்லேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும். அந்த ஜேர்னிலே சொல்லியிருப்போம், நான் பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் மெமோ ஜேர்னி ஒரு கனெக்டிங் ஜேர்னியாக பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு கனெக்டிங் ட்ரெயின் டிலேவாக வந்ததுனால அந்த ஜேர்னி அப்போ ட்ராப் பண்ணோம். பட் ஆனால் கூடிய சீக்கிரம் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக மார்னிங் 5 o'clock ஆகுதுங்க. சென்னை அம்பத்தூர்லேருந்து இன்றைக்கி பெங்களூர் வரைக்கும் ஒரு மெமோ ஜேர்னி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மெமோ ஜேர்னி தான், டைரக்ட் மெமோ கிடையாது. பட் ஆனால் கனெக்டிங் மெமோ வெறும் 75 ரூபாயில். ஸோ இங்கே அம்பத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ட்ரெயினை பிடிச்சி பாட் ஜேர்னியாக தான் போக போகிறோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்காக அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே இருந்து அரக்கோணம் வரைக்கும் போகிற ஃபாஸ்ட் லோக்கலில் தான் நம்ம ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இருக்க போது. 5:50க்கு அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் வரும். ஸோ இந்த ட்ரெயின்லேருந்து ஏறி பார்த்திங்கன்னா நம்ம அரக்கோணம் போக போகிறோம். ஸோ வாங்க, ட்ரெயின் வந்த பிறகு ட்ரெயினோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த சூப்பரான மெமோ ஜேர்னி சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டுருங்க. லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஸ்க்ரோல் ஆகும். ஹைப்பை கிளிக் பண்ணி இந்த வீடியோ கொண்டாந்து ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டு போயிடுங்க. ஸோ வாங்க, ட்ரெயின் வந்த பிறகு ட்ரெயினோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த சூப்பரான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ட்ரெயினோட அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 43401 சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் ஃபாஸ்ட் லோக்கலில் தாங்க இன்றைக்கி நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து அரக்கோணம் போகிறதுலேயே மார்னிங்கில் டிபார்ட் ஆகிற 1 and only ஃபாஸ்ட். இது மார்னிங்கில் டிபார்ட் ஆகிற 1 and only ஃபாஸ்ட் ட்ரெயின். இது ஈவினிங் ட்ரெயின்ஸ்லாம் நிறைய ட்ரெயின் டுவர்ட்ஸ் அரக்கோணம் இருக்கும் ஃபாஸ்ட்டாக. அதே மாதிரி மார்னிங்கில் பார்த்திங்கன்னா அரக்கோணம் சென்னை நிறைய ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் இருக்கும். பட் ஆனால் சென்னை டு அரக்கோணம் போகிறதுல 1 and only ஃபாஸ்ட் லோக்கல் மார்னிங் இது தான். ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 3ல் வரும்னு சொல்லி இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் பார்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னையிலேருந்து அரக்கோணம் இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். ஸோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:50க்கு அம்பத்தூர் ஸ்டேஷன் வரும். ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினை பிடிக்கணுன்னா கனெக்டிங் எக்கச்சக்கமாக இருக்குங்க. லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. டுவர்ட்ஸ் நீங்கள் ஆவடி திருமலா இல்லைனாலும் வரலனாலும் லோக்கல் ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த ஆல்ட் பார்த்தீங்கன்னா திருவண்ணூர். ஸோ நம்ம அந்த டேரெக்ஷனில் போனோம்னாலும் லோக்கல் ட்ரெயின்ஸ் நிறைய இருக்குது இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு. ஸோ ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரெயின் வர ஷார்ட்ஸை பார்த்துட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். மார்னிங் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க சென்னையிலேருந்து அரக்கோணம் போகிறதுக்குமே. ஒரு விபியோட கிராசிங் அம்பத்தூர் ஸ்டேஷன்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ திருநீண்டூருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் அகைன் லோக்கல் ட்ரெயின் லைனுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு விபி வந்துட்டுருக்கான். ஸோ சென்னை மைசூர் வந்தே பாரத் பின்னாடி வந்துட்டுருக்கான். ஸோ அவனுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் லோக்கல் லைனுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் டே போர்ட் ஆகுறாங்க. திருவள்ளூர்லேயும் நிறைய பேர் போட் பண்ணுறாங்க, இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் வரைக்கும் போன போகிறாங்க. ஸோ இந்த ட்ரெயினே ஃபுல்லாக கவர் பண்ணி காட்ட முடியாது. இந்த ட்ரெயினை டீட்டெயிலாக கவர் பண்ணி ஒரு vlog போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் நம்ம மெமோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெயின் தான் நான் போட்டேனே. ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் போய் பாருங்கள். சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் இந்த ஆறு எப்பவுமே ட்ரை ஆகுது இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:05 ஆகுதுங்க. ஸோ 6:55 நம்ம ட்ரெயினிங் வந்துருக்கணும். ஒரு 10 minutes டிலேயில் 7:05 வந்திருக்கு. ஸோ நம்மளோட அடுத்த கனெக்டிங் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே அரக்கோணத்தில் 7:20க்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெயினோட கனெக்டிங் டைம் பார்த்தா 25 minutes இருக்குது. பட் ஆனால் ட்ரெயின் 10 minutes லேட் 15 minutes நம்மளுக்கு கனெக்டிங் டைம் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாட்ஃபார்ம் 3ல் வருது. ஸோ நார்மலாக இந்த பிளாட்ஃபார்மில் தான் வாங்குவாங்க. ஸோ அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1A1 அது அந்த சைடு நிற்கும். ஸோ இங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம இங்கேருந்து அங்கே பிளாட்ஃபார்ம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அங்கே போயிட்டு அந்த ட்ரெயினோட ஷார்ட்ஸ் பார்த்துட்டு அந்த ஜர்னி அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இந்த ஜேர்னியில் செகண்ட் பார்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் தான் 66059 அரக்கோணம் வேலூர் கண்டோன்மெண்ட் மெமோகா. ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காட்பாடி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோவைக்கு பேரலாக இங்கேருந்து டிபார்ட் ஆகும். ஸோ இவன் 7:20 கிளம்பும், கோவை 7:10 கிளம்பும். ஸோ ட்ரெயினுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ ட்ரெயினோட ஷார்ட்ஸை பார்த்துருப்பீங்க. நம்ம கோச்சுக்கு போய்ட்டு இந்த சூப்பரான ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் போட்டாச்சுங்க. பேரலெல்லாம் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் கடப்பா மெமோ டிபார்ட் ஆகுதுங்க. ஸோ நம்ம அந்த ட்ரெயினில் வர சொல்ல பார்த்துருப்போம். பிளாட்ஃபார்ம் 4ல் நின்றுருந்தான். ஸோ இந்த ட்ரெயினில் நம்ம இன்னும் vlog கவர் பண்ணல. நம்ம மெமோ சீரிஸில் இந்த ட்ரெயின் இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த ட்ரெயின்லையுமே ஒரு vlog கவர் பண்ணி காட்டுவோம் நம்ம. ஸோ இந்த ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் இந்த கன்வென்ஷனல் ஓல்டு மெமோ தாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம இந்த மெமோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:20க்கு அரக்கோணத்துலேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:10க்கு காட்பாடி ஜங்ஷன் ரீச் ஆகும். இன்பிட்வீன் எல்லா ஸ்டாப்புமே நின்று தான் போகும். ஸோ கிளம்ப சொல்ல பார்த்துருப்பீங்க அரக்கோணம் ஸ்டேஷனில் பக்கத்தில் பிளாட்ஃபார்மில் பேரலில் கோவை எக்ஸ்பிரஸ் நின்று தான். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே அரக்கோணத்துலேருந்து கிளம்பி அவுட்டர் சிக்னலில் போட்டுட்டு கோவைக்கு கிளியரன்ஸ் கொடுத்த பிறகு தான் நம்ம ட்ரெயினுக்கு கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. பட் ஆனால் டைமிங் எடுக்கணுன்ற ஒரு ரீசனுக்காக இந்த ட்ரெயினை கரெக்டாக எடுத்துருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்த அன்ரிசர்வ் டிக்கெட்டு. இது வந்து ரயில் ஒன் ஆப்பில் புக் பண்ணியிருக்கேன். 2 பேருக்கு எடுத்திருக்கு. ஸோ டோட்டல் ஃபேர் பார்த்தீங்கன்னா 150 ரூபா வருது. ஒருத்தருக்கு 75 ரூபா. ஸோ இன்ட்டு 2 150. இதிலே போட்டிருக்கு பாருங்கள். காலையில் இன்றைக்கி 5 மணிக்கு புக் பண்ணேன்.
வேலிட் டில் 11:59. இன்னைக்கு டேட் 11:59 வரைக்கும் வேலிட் இருக்குது. நைட் 11:59 வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. அனுவந்திரிக்கா போய்ட்டு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ எவ்வளோ க்ரௌடு இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுவாங்க. மகேந்திரவாடி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ பிளாட்ஃபார்மே கிடையாது இந்த ஊரில். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ராக் சைட்லேருந்து ஏறுவாங்க. நிறைய வீடியோஸில் நானும் சொல்லியிருக்கேன் எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நார்மல் வீக் டே. ஸோ நிறைய ஒர்க்கர்ஸ், ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீக் டேல தான் ட்ராவல் பண்ணுறோம். எவ்வளோ க்ரௌடு இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஊருக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கா, ஸ்டேஷன் இருக்கான்னு சொல்லி ரியலாக எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இல்லை தான். இருந்துச்சுன்னா யாராச்சும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷோலிங்கர் ரீச் பண்ணியிருக்கோம். க்ரௌடு எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது ஒர்க்கர்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ட்ரெயின் இது. ஸோ நம்ம இந்த ஜேர்னி வந்து நம்ம பெங்களூர் வரைக்கும் கனெக்டிங் ஜேர்னியாக இருக்கும் தான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் சென்னையிலேருந்து அரக்கோணம் வரைக்கும் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துலேருந்து காட்பாடி வரைக்கும் போக போகிறோம் நம்ம. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காட்பாடியிலேருந்து ஜோலார்பேட்டை, அப்புறம் ஜோலார்பேட்டையிலேருந்து பெங்களூர். ஸோ இந்த பெங்களூர் ஜேர்னி நம்ம 4 பார்ட்டாக பண்ண போகிறோம். அதாவது 4 ட்ரெயினில் ஜேர்னி பண்ண போகிறோம். அதாவது 2வது ட்ரெயினில் இப்போ போயிட்டுருக்கோம். இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வாலாஜா தான். அந்த பக்கம் போகிற ட்ராக் தான் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் நகரியோட ரயில் ப்ராஜெக்டோட ரூட்டுங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ராக் ஒர்க் இங்கே வாலாஜா ரோட்லேருந்து ராணிப்பேட்டை வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிட்டு கூட்ஸ் ஆப்ரேட்டிங்கில் இருக்குது. ஸோ ராணிப்பேட்டையிலேருந்து அந்த பக்கம் திண்டிவனமும், இந்த பக்கம் வாலாஜா ரோட்லேருந்து நகரி வரைக்கும் இன்னும் இப்போ தான் லேண்ட் அக்யூசிஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா இங்கே திண்டிவனம்லேருந்து ராணிப்பேட்டை, வாலாஜாக்கு அப்புறம் ஷோலிங்கர், பானாவரம். இல்லை அது நம்ம ஷோலிங்கர் ஸ்டேஷன் இருக்கிறது வந்து பானாவரம். இது பார்த்திங்கன்னா ஷோலிங்கர் ஊருக்குள்ளேயே போய்ட்டு அப்படியே நகரி வரைக்கும் போகும். ஸோ இப்போ ஸ்டெச் வரைக்கும் இந்த லைன் ஆப்ரேட்டிங்கில் இருக்குது, வாலாஜாலேருந்து ராணிப்பேட்டை வரைக்கும்.
சேவூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராசிங்ஸ் இருக்குது. இப்போ ஒரு அம்சஃபார் போகிறது கிராசிங் பார்த்துருப்பீங்க, புவனேஸ்வர் எஸ்எம்இடி பெங்களூர் அம்சஃபார். பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயின் கிராசிங் இருக்குது. ஸோ நம்ம டபுள் டெக்கர் கிராசிங்குமே இங்கே தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த கேப்பில் இந்த ஜேர்னிக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். நான் சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்குமே இந்த ஆர்டினரி ஃபேர் மெமோவில் எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்கான ப்ரைஸ் தாங்க. ஸோ நம்ம சூப்பர் ஃபாஸ்ட்லலாம் ட்ராவல் பண்ணோன்னா 145. ஸோ அந்த பெங்களூர்லலாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 5 ரூபா கமிஷன் பிடிப்பானுங்க. ஸோ 150 ருபீஸ் டிக்கெட் ஆகும். ஸோ இந்த ஜேர்னிக்கு வந்து அப்படியே 50 கம்மியாகுது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்குமே 75 ருபீஸ் தாங்க சார்ஜ் ஆச்சு. ஸோ ஒரே ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ். இப்போ தான் நம்ம பார்ட்டாக ஜாயின் பண்ணி இப்போ 4 ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம்ல. ஸோ டோட்டலாக பார்ட்டாக செப்பரேட்டாக டிக்கெட் வாங்கினாலுமே சென்னை சென்ட்ரல்லேருந்து அரக்கோணத்துக்கு பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் சார்ஜ் ஆகும். அரக்கோணத்துலேருந்து காட்பாடிக்கும் 15 ருபீஸ் சார்ஜ் ஆகும். இப்போ காட்பாடியிலேருந்து ஜோலார்பேட்டைக்கு 25 ருபீஸு, ஜோலார்பேட்டையிலேருந்து பெங்களூருக்கு 35 ருபீஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக டிக்கெட் வாங்கினா நம்மளுக்கு 90 ருபீஸ் கிட்ட ஆகும். ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சாக வாங்கிட்டிங்கன்னா 75 ருபீஸில் முடிஞ்சு போயிடும். ஸோ நம்ம சூப்பர் ஃபாஸ்ட்டில் பண்ணுற ஜேர்னிக்கு 50 அப்படியே ஃபேர் கம்மியாகுதுங்க. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சேவூர்லேருந்து கிளம்பிடுச்சு. ஸோ டபுள் டெக்கர் ஓவர்டேக் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்பாடி தான். நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போன சதாப்தி எக்ஸ்பிரஸ் அது முன்னாடி தாங்க போயிட்டுருக்கான். ஸோ காட்பாடியில் கிளியரன்ஸ் கிடைக்கல. ஸோ அவ்வளோ வண்டிங்க வந்துட்டுருக்கு. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஹோமில் போட்டுருவாங்க. காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:10ங்க. ஸோ நம்ம 8:40க்கெலாம் அங்கே இருந்தோம். 30 மினிட்ஸ் டைம் இருக்குன்னு சொன்னேன். பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா காட்பாடியில் ஒரு பீக்கான டைம், ரொம்ப பிஸியான டைம் இது. ஸோ 2 ஓவர்டேக் இருந்துச்சு. ஸோ 2 வண்டியும் கிளியரன்ஸ் கொடுத்து நம்ம வண்டி இங்கே கிளியரன்ஸ் கொடுத்து நம்மள பார்த்தீங்கன்னா 5th பிளாட்ஃபார்மில் தான் வாங்கினாங்க. ஸோ ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் சதாப்தி நின்றுச்சு. செகண்ட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் சென்னை சதாப்தி நின்றுச்சு. 3rd பிளாட்ஃபார்மில் ஒரு ஸ்பெஷல் ஃபேர் ட்ரெயின் நின்றுருக்கு. 4th வந்து விழுப்புரம் திருச்சி இன்டர்சிட்டி நின்றுச்சு. விழுப்புரம் திருப்பதி இன்டர்சிட்டி நின்றுச்சு. 5th தான் நம்ம வண்டி வாங்கினாங்க. ஸோ நம்ம வண்டி கிளம்புன பிறகு பார்த்தீங்கன்னா அகைன் பேக் டு பேக் ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கான டைம் காட்பாடி ஜங்ஷனில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் கிடைக்காம வெளியில் நின்று உள்ளே வந்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த ஜேர்னி நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே காட்பாடியிலேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் நம்பர் 66017 காட்பாடி ஜோலார்பேட்டை மெமோ. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 10:30க்கு தாங்க. ஸோ இங்கே ஒரு 1.5 hours கிட்ட டைம் இருக்குது நம்ம ட்ரெயின் கனெக்டிங் ட்ரெயினுக்காக. ஸோ 10:30க்கு நம்ம ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பும். ஸோ அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதுவும் ஒரு ரேக் ஷேரிங்லாம் இருக்குது அந்த ட்ரெயினுக்கு. ஸோ திருப்பதியிலேருந்து வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோலார்பேட்டை கிளம்புவோம். பெங்களூர் டபுள் டெக்கர் போகிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1:30க்கெல்லாம் பெங்களூர் ரீச் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி மைசூர் வந்தே பாரத்தும் சொல்லியிருப்பேன். நம்ம போய் பெங்களூர் சேர்த்துக்குள்ளே எதிர்க்க அவன் கிராஸ் பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு இந்த டபுள் டெக்கரும் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் போகிறதுக்குள்ளே எதிர்க்க கிராஸ் பண்ணிவிடுவோம். பின்னாடி இன்னொருத்த வந்துட்டு இருக்கான் பிருந்தாவன். அவனும் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் போகிறதுக்குள்ளே பெங்களூர் ரீச் ஆகிட்டு ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகும். ஸோ இந்த 3 ட்ரெயினுமே நம்ம பெங்களூர் போய் சேர்த்துக்குள்ளே கிராசிங் இருக்கும் ஆப்போசிட்டில். ஸோ இது ஒரு கிரேசியான விஷயம் தான். ஒரு புது ட்ரையாக இருக்கட்டுமே. சென்னையிலேருந்து பெங்களூருக்கு மெமோலேயே கனெக்ட் பண்ணலாம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதுவும் சீப்பாக ஃபேரில் யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கலான்ற ஒரு ஐடியா தான். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் லாங்கானது தான். 5:30 கிளம்பி ஈவினிங் 6:30. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 13 hours ட்ராவல் இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு ட்ரை மாதிரி தான் பண்ணி பார்க்குறோம்.
நம்ம அரக்கோணத்துலேருந்து காட்பாடி வந்த மெமோ வேலூர் போயிட்டு ரிட்டர்னே வந்துருச்சுங்க டுவர்ட்ஸ் அரக்கோணத்துக்கு. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 1 hour 30 minutes ஆகிடுச்சுங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:35 ஆகுது. நம்ம இங்கேருந்து ஜோலார்பேட்டை போகிற மெமோ இப்போ தான் அரைவல் ஆகிட்டுருக்கு. அது ஒரு 15 minutes டிலேயில் வந்துட்டுருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து இங்கே காட்பாடி வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இங்கே காட்பாடிலேருந்து ஜோலார்பேட்டை மெமோ ஆப்ரேட் ஆகும். ஸோ டீட்டெயில்ஸ்லாம் நான் ஏறி கண்டினியூ பண்ணுறேன் நான். On platform number 1, passengers are requested to take their respective seats. कृपया ध्यान दीजिए. Train number 66017 from Katpadi to Jolarpete via Gudiyasam, Ambur, Vaniyampadi, Katpadi, Jolarpete. Passengers is coming on platform number 4. Passengers are requested to take their respective seats. 10:45 ஆகுதுங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 10:30க்கு இங்கேருந்து டிபார்ட் ஆகிருக்கணும். நம்ம ட்ரெயின் வந்ததே பார்த்தீங்கன்னா 10:35க்கு தான் வந்துச்சு. ஸோ இங்கே பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஓகா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் டிலேயில் வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த ட்ரெயின் கிராஸ் ஆன பிறகு தான் நம்மளுக்கு இங்கேருந்து கிளியரன்ஸ் கிடைக்கும். ஸோ ட்ரெயினோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இங்கே 10:30 கிளம்பி 12:45க்கு ஜோலார்பேட்டை ரீச் ஆகும். ஒரு 84 kilometers 2 hours 15 minutes எடுத்துக்குது கவர் பண்ணுறதுக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம அரக்கோணத்துலேருந்து காட்பாடி வந்தது வந்து எஸ்ஆர் கண்ட்ரோலில் வர மெமோங்க. ஸோ இந்த காட்பாடி ஜோலார்பேட்டை பார்த்தீங்கன்னா எஸ்ஆரில் தான் வருது. பட் ஆனால் நம்ம போகிறது வந்து எஸ்சிஆர் கண்ட்ரோலில் வர மெமோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ராஜ்முந்திரி ஷெட்டோட மெமோ இது. ஸோ இங்கே கிளம்பி அங்கே போய்ட்டு அங்கேருந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். அது நான் ஜோலார்பேட்டையில் போய் கண்டினியூ பண்ணுறேன் நான். நம்ம இந்த 66017 காட்பாடி ஜோலார்பேட்டை மெமோ 10:30 கிளம்ப வேண்டிய ட்ரெயின் ஒரு 20 minutes டிலே, அதாவது 10:50க்கு காட்பாடியிலேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் ஓகா ராமேஸ்வரம் ஓவர்டேக் அப்புறம் தான் நம்ம ட்ரெயின் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த ட்ரெயினை ஹால்ட்டு போட்டு நம்மளுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸில் நம்மளை லூப் பண்ணி ஒரு ஓவர்டேக் கொடுப்பாங்க. நம்ம இந்த பெங்களூர் மெமோ ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஒரு 3வது ட்ரெயினுங்க. ஸோ அம்பத்தூர்லேருந்து அரக்கோணம் வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ரெயினில் வந்திருப்போம். அரக்கோணம்லேருந்து காட்பாடி வரைக்கும் வேலூர் மெமோவில் வந்திருப்போம். இப்போ காட்பாடியிலேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோலார்பேட்டை மெமோவில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் கிராசிங் இருக்குது, நிறைய ப்ரீமியம் ட்ரெயின்ஸ் கிராசிங் இருக்குது, ஆப்போசிட் கிராசிங்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே கிளியராக காட்டும். ஃபுல் vlog-ஆக எல்லா ஸ்டேஷன்ஸ்லுமே கவர் பண்ண முடியாதுங்க. ஸோ அது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன்ஸ் கவர் பண்ணுறேன், எல்லா கிராசிங்குமே கிளியராக காட்டுறேன் நான். நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹால்ட் லத்தேரி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ஓவர்டேக் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பின்னாடி அந்த ஓகா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இங்கே ஓவர்டேக் எடுக்க பின்னாடியே தான் வந்துட்டுருக்கு அந்த ட்ரெயின்.
குடியாத்தம் ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 30 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 11:06, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:36 ஆகுது. 2 கிராசிங் காமிச்சிருப்பேன். அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் கிராசிங்குமே காமிச்சிருப்பேன். அம்ரித் பாரத் லைவரி வேப் 5 இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நார்மல் வேப் 7 வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரியர் லோக்கோ ஆஃபில் தான் இருக்குது. பேண்டாவெலாம் பார்த்தீங்கன்னா ரியர் லோக்கல் ஆஃப் தான் வச்சுருக்கு. அந்த புஷ்போல் மோடு இதெல்லாம் எங்கே போச்சுன்னு ரியலாகவே தெரியல. ஒரு இன்ஜின் வச்சு தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா இதே சேம் செட்டு வேப் 7 தான் போச்சு. வளத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிற ஒரு சில ட்ரெயின்ஸில் இந்த ட்ரெயினும் ஒன்று. காலையில் பார்த்தீங்கன்னா ஏலகிரி எக்ஸ்பிரஸ்க்கு இங்கே ஸ்டாப் இருக்குது. அப்புறம் ஜேபிக்கு, அதாவது ஜோலார்பேட்டை அரக்கோணம் மெமோக்கு ஸ்டாப் இருக்குங்க டுவர்ட்ஸ் சென்னை சைடு. அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா அதே ஏலகிரிக்கும் அரக்கோணம் ஜோலார்பேட்டை மெமோக்கும் ஸ்டாப் இருக்குது. மத்தியான டைமில் ஈவினிங்கு ஸ்டாப் இருக்குங்க. ஸோ இந்த காட்பாடி ஜோலார்பேட்டை மெமோக்கு ஸ்டாப் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் டவுனில் 3 அப்பில் 3 ட்ரெயின்ஸ் தான் ஹால்ட் இருக்குது. மற்றபடி வேறு எந்த ட்ரெயின்ஸுமே இங்கே நிற்காது. வாணியம்பாடி ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 27 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெட்யூல் வந்து 12:01, டைம் பார்த்தீங்கன்னா 12:28 ஆகுது. இன்னும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம ஜோலார்பேட்டை ரீச் பண்ணுறதுக்கு. நம்ம ட்ரெயினோட ஷெட்யூல் அரைவல் பார்த்தீங்கன்னா 12:45. ஸோ இன்னொரு 15 மினிட்ஸ் கிட்ட இருக்குது போகிறதுக்கு. டைமுக்கு போவாங்களா லேட்டாக போவாங்களான்றதையும் தெரில. ஏன்னா ஸ்லாக் இருந்துச்சு வாணியம்பாடிக்கு. பட் ஆனால் ஸ்லாக்லேயும் கவர் ஆகி ட்ரெயின் லேட்டில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு சொல்லி ஜோலார்பேட்டையில் போய் பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 12:40 ஆகுது. கேத்தாண்டப்பட்டின்னு ஒரு ஊர் ரீச் பண்ணியிருக்கோம். ஜோலார்பேட்டைக்கு முன்னாடி ஹால்ட்டுங்க இது. ஸோ நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்குது. பட் ஆனால் லேட்டில் தான் போகும். பட் ஆனால் ரொம்ப டிலேலாம் இருக்காது ஜோலார்பேட்டை ரீச் ஆகிறதுல.
ஜோலார்பேட்டை ரீச் ஆயாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம கனெக்டிங் ட்ரெயின் ஆல்ரெடி வந்து ரெடியாக நின்றுட்டு தான் இருக்குது. காட்பாடியிலேருந்து ஜோலார்பேட்டை இந்த சவுத் சென்ட்ரல் ரயில்வே மெமோவில் வந்தோங்க. ஸோ இங்கே வந்து இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஜோலார்பேட்டை பெங்களூர் மெமோ ரெடியாக நிற்கிது. இது பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேல வர மெமோ இது. सुपरफास्ट एक्सप्रेस मार्ग से चलकर काटपाड़ी तिरुपति विजयवाड़ा प्लेटफॉर्म नंबर 5 पर थोड़ी ही देर में 6-4 SMBT बैंगलोर हावड़ा सुपरफास्ट एक्सप्रेस गया प्लेटफॉर्म नंबर 5. Your attention please. Train number 12864 SMBT Bangalore. Howrah Superfast Express via Katpadi, Tirupati, Vijayawada coach position. நம்ம இந்த காட்பாடி ஜோலார்பேட்டை மெமோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:50 ஒரு 5 மினிட்ஸ் டிலேயில் வந்துருச்சுங்க. ஸோ நம்மளுக்கு கனெக்டிங் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2:55 தான். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் கேப் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ஸ்டேஷனில் வெளியில் வந்து லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே ஒரு டீ, எங்கள் ஸ்டேஷன் அவுட்டில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு டீ கடை இருக்குது. அங்கே டீ செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு டீ அடிச்சுட்டு நேராக ஸ்டேஷனுக்குள்ளே போய் கண்டினியூ பண்ணலாம். நான் 2 ஹவர்ஸ் கேப் இருக்கிறதுனால லஞ்ச் இங்கேயே முடிச்சிடலாம். நான் 2:55 தான் நம்ம ட்ரெயின் கிளம்பும். பட் ஆனால் ட்ரெயின் ஆல்ரெடி இருக்கிறதான ஷார்ட்ஸ் நான் வர சொல்லி காமிச்சிருப்பேன். பட் ஆனால் ட்ரெயின் 11:30 வந்துட்டு இங்கே 2:55 தான் அகெயின் ரிட்டன் பெங்களூருக்கு கிளம்பும். ஸோ நம்மளுக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:50 ஆகுது. இன்னும் 1 ஹவர் கிட்டே இருக்குது. ஸோ ஒரு டீ குடிச்சிட்டு உள்ளே போயிட்டு நம்ம ட்ரெயினோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த பெங்களூர் மெமோ ஜர்னியை கண்டினியூ பண்ணுவோம். Your attention please. Train number 66549 Jolarpete KSR Bengaluru Memo via Kuppam, Bangarapet, Krishnarajapuram will leave from platform number 3 at 14 hours 55 minutes. நம்ம இந்த மெமோ ஜேர்னியில் 4 ட்ரெயின் ஜேர்னியாக 4 பாட்டாக பிரிச்சிருந்தோம். அதில் 3 பாட்டு முடிஞ்சாச்சுங்க. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 214 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிவிட்டு ஜோலார்பேட்டை வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 144 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா இங்கே ஜோலார்பேட்டையிலேருந்து இந்த உட்கிரிஸ்ட் மெமோவில் தாங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 2:55 ஜோலார்பேட்டையிலேருந்து கிளம்பும். பார்த்திங்கன்னா 6:40 பெங்களூர் ரீச் ஆகும். ஸோ நம்ம எஸ்ஆர் மெமோவில் பண்ணியாச்சு, சவுத் சென்ட்ரல் ரயில்வே மெமோவில் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா SWR உட்கிரிஸ்ட் லைவரி மெமோங்க. ஸோ ட்ரெயின் டைம் ஆகிடுச்சு. ட்ரெயினோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ட்ரெயினில் போய் ஏறிடுவோம். இப்போல்லாம் ஸ்டேஷனுக்குள்ளே மரங்களை பார்க்குறதே பெரிய விஷயமாகி போச்சு. அதில் இவ்வளோ பெரிய ஆலமரம் இங்கே ஜோலார்பேட்டை ஸ்டேஷனில் இருக்குங்க. ஸோ பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. இதில் சார்ஜிங் பாயிண்ட் ஒர்க் ஆகுதுங்க. ஸோ நம்ம காலையில் வந்த மெமோலலாம் சார்ஜிங் பாயிண்ட் இருந்தும் ஒர்க் ஆகலை. எஸ்ஆர் மெமோவில் ஒர்க் ஆகும்னு பார்த்தா பட் ஆனால் அதுலேயுமே ஒர்க் ஆகலை. பட் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. டைம் பார்த்திங்கன்னா 2:54 ஆகுதுங்க. ஸோ நம்ம வண்டிக்கு சிக்னல் போட்டாச்சு. ஸோ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:55 இங்கேருந்து கிளம்பும். நம்ம இந்த ஜோலார்பேட்டை பெங்களூர் மெமோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:55 ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே 2:55 கிளம்பி 6:40 KSR பெங்களூர் ரீச் ஆகும். ஒரு 144 கிலோமீட்டர்ஸ் ரன் இருக்குங்க. எல்லா ஸ்டாப்புமே நின்று தான் போகும். ஸோ இந்த ட்ரெயினோட ஆப்போசிட் ட்ரெயினில் நம்ம விளாக் பண்ணியிருக்கோம். இந்த மெமோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த ட்ரெயின்லேயுமே விளாக் பண்ணியிருக்கோம். இன்டர் ஸ்டேட் மெமோ ஜேர்னி இது. ஸோ பெங்களூர், அதாவது கர்நாடகாலேருந்து தமிழ்நாடு ஜோலார்பேட்டை கனெக்ட் பண்ணுற ஒரு மெமோ ஜேர்னி. ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான்
பச்சூர் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெமோ ஜேர்னியில் தமிழ்நாடுக்குள்ளே வர லாஸ்ட் ஸ்டேஷன் இது தான். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் ஆந்திராக்குள்ளே என்ட்ராகும். ஆந்திராக்குள்ளே ஒரு 3 ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அகெயின் பார்த்திங்கன்னா கர்நாடகாக்குள்ளே போய்டும் நம்ம ட்ரெயின். மல்லனூர் ரீச் பண்ணியிருக்காங்க. ஆந்திராக்குள்ளே வர ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் இது பார்த்திங்கன்னா பார்டரில் வர ஸ்டேஷன் என்ட்ராக சொல்லி நேம் போர்டெலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ 4 லாங்குவேஜில் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காட் செக்ஷன் அதுவுமே சூப்பராக பார்த்துட்டு வந்திருக்கும். லாஸ்ட் டைம் இந்த ட்ரெயின் ஜேர்னி பண்ண சொல்ல நான் சண்டேயில் பண்ணேன். ஸோ க்ரௌடெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வீக் டேயில் நம்ம ஜேர்னி பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஒர்க்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்கர்ஸ் போர்ட் பண்ணுவாங்க. குப்பம், பங்கார்பேட்டெலாம் இருக்குது. நிறைய பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிப்பாங்க. அதுலேருந்து குப்பம் ரீச் பண்ணியிருக்கோங்க. டாட் ஆன் டைம் வந்திருக்குங்க குப்பத்துக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரௌட் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ட்ரெயின் உள்ள சொல்ல பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த ட்ரெயின் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு வீக் டே. ஸோ ஒர்க்கர்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆகுது. ஸோ ஆஃபீஸ் முடிகிற டைம், ஒர்க் முடிகிற டைம். ஸோ எல்லாருமே இந்த ட்ரெயினை தான் யூஸ் பண்ணிக்க. இதுக்கப்புறம் பங்கார்பேட்லேயும் பார்த்திங்கன்னா க்ரௌட் ஹெவியாக போர்டிங் இருக்கும் இந்த ட்ரெயினுக்கு. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ எவ்வளோ கூட்டம் ஏறுது பங்கார்பேட்லலாம், எத்தனை மணிக்கு அங்கே ரீச் ஆகணும், போக கண்டினியூ பண்ணணும். எதிர்க்க பார்த்திங்கன்னா நம்ம வந்தே பாரத், பிருந்தாவன் எல்லா கிராசிங்கும் இருக்குது. டபுள் டெக்கர் போயிடுச்சு. டபுள் டெக்கர் நம்ம காட் செக்ஷனில் வர சொல்ல எதிர்க்க கிராஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ டபுள் டெக்கர் பார்க்க முடியல. உதய டபுள் டெக்கர் இப்போ பார்த்துருப்பீங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் வரான், பிருந்தாவன் வரான். நம்ம காலையில் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண சொல்ல எதிர்க்க போகிற ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரிட்டர்ன் டைரக்ஷனில் வந்துட்டுருக்கு. ஆந்திராவிலேருந்து கர்நாடகாக்குள்ளே வந்துருச்சுங்க. ஸோ வெல்கம் டு கர்நாடகான்னு வந்துச்சு. அதே கர்நாடகாக்குள்ளே வர ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இது தான்.
பங்கார்பேட் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:40 ஆகுதுங்க. ஸோ இந்த ட்ரெயின் உள்ளே வர சொல்லி பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெயினுக்கு மெயினாக கூட்டம் ஏறுற ஸ்டேஷன்ஸே பார்த்தீங்கன்னா குப்பம், பங்கார்பேட்டு தான். ஸோ நம்ம இந்த ஜேர்னி வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் மெமோலேயே ட்ரை பண்ணுறதா ஒரு ஆப்ஷனாக பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் இன்னொரு கனெக்டிவுமே இருக்குது. சென்னையில் லாஸ்ட் அந்த பெங்களூர் மெயிலில் விட்டுட்டிங்கன்னா இன்னொரு ஆப்ஷனுமே இருக்குது. சென்னையில் லாஸ்ட்டாக ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஏறி ஜோலார்பேட்டை வந்து இறங்கிட்டிங்கன்னா ஜோலார்பேட்டையிலேருந்து மார்னிங் 4 o'clock ஜோலார்பேட்டை பெங்களூர் மெமோ இருக்குது. பட் ஆனால் அது வந்து எக்ஸ்பிரஸில் ரன் ஆகிற மெமோ அது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தயக்கல் ஸ்டேஷனில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஹை ஸ்பீடில் சதாப்தி இந்த வழியாக கிராஸ் பண்ணும்போது நிறைய பேர் ட்ராக்ல நின்றுட்டு இருந்ததுனால நிறைய பேருக்கு வந்து அடிபட்டுச்சு. அதுக்காக தான் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பியே போட்டு வச்சுருக்காங்க, வேலியே போட்டு வச்சுருக்காங்க. பட் அதுலேயும் ஒரு ஓட்டையை உண்டாக்கி எல்லாரும் திருப்பி அதில் தான் போயிட்டுருக்காங்க. ஹூடி ஹால்ட் ரீச் பண்ணியிருக்கோங்க. நம்ம இந்த சென்னை பெங்களூர் மெமோ ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஹூடியிலேயே நம்ம டீபோர்ட் ஆயாச்சு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கனெக்டிங் ஜேர்னிக்காக இங்கே ஹூடியில் இறங்கிட்டோம்னா நம்ம ட்ரெயின் அங்கே போய்ட்டு அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாதுன்ற ஒரு ரீசனுக்காக இங்கே இறங்கிட்டோம். அது என்ன ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்ப்பீங்க. சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் மெமோவில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு புது விதமான ட்ரை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேர் வெறும் 75 rupeesல. ஸோ சென்னையிலேருந்து நம்ம நார்மலாக சூப்பர் ஃபாஸ்ட் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்தாலே 150 ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 75 rupeesல ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. பட் ஆனால் டைமிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரெயினில் வந்து 6 hours 7 hours அதுக்குள்ளே முடிச்சிடும். ஆனால் இதில் வந்து 13 hours ஆச்சுங்க. காலையில் 5:30க்கு நம்ம அம்பத்தூர்லேருந்து ட்ரெயின் ஏறணும். ஸோ அங்கேருந்து ஒரு கனெக்டிங் ட்ரெயின் டயர்டாக இல்லை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ட்ரெயின் மாறி வந்து இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:50 அதாவது 6 o'clock ஹூடிக்கு வந்தாச்சு. பெங்களூர் பார்த்தீங்கன்னா 6:30க்கு போகும் அந்த ட்ரெயின். ஸோ ஒரு 13 hours ஜேர்னி தான். நம்ம இப்போ ஹூடின்றது வந்து இது அவுட் ஸ்ட்ரெச்லாம் இல்லை, பெங்களூர்லேயே தான் இருக்குது. பெங்களூர்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில். இப்போ ஹூடிக்கு அடுத்த ஹாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம். ஸோ அதுக்கப்புறம் பைக்னாலே பெங்களூர் தான் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்டேஷன்ஸ்லேயே இறங்கிட்டோம். ஒரு சூப்பரான ஜேர்னி. நம்ம இந்த மெமோ சீரீஸில் ஒரு புதுவிதமான விலாகாக இருக்கும். ஸோ கனெக்டிங் ஜேர்னி மாதிரி இந்த ஜேர்னிலே நம்ம பண்ண ட்ரெயின்ஸ்லேயே 2 ட்ரெயின் நம்ம ஃபுல்
vlog-ஆ பண்ணி காமிச்சிருக்கோம். அதாவது சென்னையிலேருந்து அரக்கோணம் அந்த ஃபாஸ்ட் மெமோ காலையில் பண்ணியிருப்போம் நம்ம. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஜோலார்பேட்டை பெங்களூர் இந்த மெமோவும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஜோலார்பேட்டை ஸ்ட்ரெச்சில் மார்னிங் ட்ரெயினில் பண்ணி பார்த்துருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு அந்த 2 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஜெர்னி, கொஞ்சம் டயரிங்கான ஜெர்னி தான். ஏன்னா 12 மணி நேரம் உட்காந்துட்டே தான் ட்ராவல் பண்ணணும். மற்ற வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும். மெயினாக அந்த ட்ரெயினில் சீட் கிடைக்காத பட்சத்தில் டிமாண்ட் இருக்க டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஜெர்னி சென்னையிலேருந்து இங்கே ஹூடி அதாவது பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ தான் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் பெங்களூர் ஜோலார்பேட்டை மெமோ வந்து சண்டேல ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌட் இல்லை. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு வீக் டே ரிட்டன் டைரக்ஷனில் அதே சேம் பெங்களூர் ஜோலார்பேட்டை மெமோவில் தான் வரும். க்ரௌடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மார்னிங் ஜோலார்பேட்டை பெங்களூர் மெமோவும் சேம் இதே க்ரௌடில் தான் போகும். ஹெவி க்ரௌடுங்க, உள்ள நிற்க கூட சுத்தமாக இடம் இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டைரக்ஷன் 2 கிளிப்ஸ் எடுத்து போடுறாங்க.